ஸ்பேம்ல இருந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டா? ஆமாங்க. PDRN அதாவது பாலி டீஆக்சி ரிபோ நியூக்ளியோடைட். அதாவது டிஎன்ஏ தெரியும்ல, நம்மளோட செல்ஸில் அதுவே நொடிக்கு நொடி எவ்வளோ டிஎன்ஏ சிந்தசைஸ் ஆகும். ஆனால் இதெல்லாம் இந்த ஹியூமனோட ஸ்கின்னுக்கு பத்தாது. அதனால தான் இந்த மாதிரி சால்மன் ஃபிஷ்ஷோட ஸ்பேம்லேருந்து எடுக்கிறாங்க. என்ன தான் இது ஹியூமன் ஸ்பேம் இல்லைனாலும் அவனும் ஒரு உயிர் தானே. ஆனால் இது இப்போ தான் சால்மன் ஃபிஷ்ஷோட சீமன்லேருந்து எடுக்கிறாங்க. ஆனால் முன்னாடி இது ஹியூமனோட பிளாசண்டால இருந்தும் அபார்ட்ஸனான ஃபீட்டஸோட பாடியிலேருந்தும் இது எடுத்திருக்காங்க. பட் அதெல்லாம் தடை செஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் பர்டிகுலர்லி அந்த சீமன்லேருந்து மட்டும் இந்த டிஎன்ஏ எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடியில் இருக்க டிஎன்ஏவும் சால்மன் ஃபிஷ்ஷோட சீமனில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை விட பெஸ்ட்டு சொல்யூஷன் இருக்குது. பிளான்ட் பேஸ்டு டிஎன்ஏவும் நமக்கு ஸ்கின்னுக்கு யூஸ் ஆகும். லைக் ரோஸ் பிளாசண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவும் ஹூன் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், இது மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி டெவலப் ஆகிக்கிட்டு இருக்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களை நம்பி நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவேன். யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.